டிஜி பிலிம் கம்பெனி, மேக்னஸ் புரொடக்ஷன், சபரிஸ், சங்கமித்ரா, சௌமியா, அன்புமணி தயாரிப்பில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கோபாலபுரத்தைச் சேர்ந்தவர் 68 வயதான செம்முனி. இவர் தனியார் மெட்ரிக் பள்ளியின் தாளாளராகவும் தனியார் பாதுகாப்பு அறக்கட்டளை நிறுவனராகவும் இயங்கி வருகிறார். இவரது ஆன்மீக ஈடுபாடு காரணமாக சமீபத்தில் துறவறம் பூண்டதாக கூறப்படுகிறது. இவருக்கு அரசு பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக உள்ள 41 வயதான இனியவன் என்பவருடன் நட்பு ஏற்பட்டுள்ளது. இனியவன் பாப்பிரெட்டிப்பட்டி அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர். செம்முனி நடத்தி வரும் தனியார் பள்ளி நஷ்டத்தில் இயங்கி வந்ததால் 15 லட்சம் பணத்தை பெற்றுக்கொண்டு ஒப்பந்த அடிப்படையில் அரசு பள்ளி ஆசிரியர் இனியவனின் தாயார் அமிர்தவல்லிக்கு இந்த பள்ளியை கடந்த ஆண்டு ஜூன் முதல் நடத்தி கொள்ள எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பள்ளியில் வரும் லாபத்தில் 10% வழங்க வேண்டும் என செம்முனி கூறியுள்ளார். இந்த பள்ளியில் தற்போது 101 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். ஆனால் பள்ளிக்கு அங்கீகாரத்தையும் செம்முனி இதுவரை பெற்றுத்தரவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து இனியவனின் தாயார் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டும் அதை அவர் தரவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் இனியவனின் தாயார் தரப்பில் போலீசில் கடந்த நவம்பர் 18ஆம் தேதி புகார் கொடுக்கப்பட்டது. செம்முனி விசாரணைக்கு வராமல் காலம் கடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று பாப்பிரெட்டிப்பட்டி சாய்பாபா கோவிலில் செம்முனி சாமி கும்பிட்டுவிட்டு அங்கு பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது இனியவன் உள்ளிட்ட 6 நபர்கள் அங்கு சென்று செம்முனியை தாக்கி காரில் கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து சாய்பாபா அறக்கட்டளையின் தலைவர் பன்னீர்செல்வம் பாப்பிரெட்டிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் பேரில் விரைந்து சென்ற காவல்துறையினர் காரில் கடத்தப்பட்ட செம்முனியை தேடி வந்த நிலையில் அவர் அரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் புதுப்பட்டி சுங்கச்சாவடி பகுதியில் சென்றது தெரிய வந்தது. இதையடுத்து அங்கே விரைந்து சென்ற போலீசார் அவர்களை மடக்கி பிடித்தனர். தாளாளரை கடத்தியது தொடர்பாக இனியவன், தீர்க்கதரசி, சுரேஷ், அம்பேத்குமார், மனோஜ்குமார், யசேந்திரன் ஆகிய 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட்டனர். தாளாளர் கடத்தியது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கடத்தல் சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.